அப்போது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டே. ஸோ நம்ம காலையில் இப்போது டைம் வந்து பார்த்திங்கன்னா 5:30 ஆகுது. நம்ம சிஞ்சுக்கு வந்து இன்றைக்கி மொட்டை அடிக்க போகிறோம். சிஞ்சு இன்றைக்கி மொட்டை பாஸ் ஆக போகிறாங்க. அதுக்காக நாங்கள் இன்றைக்கி வெளியே கிளம்புறோம் மொட்டை அடிக்கிறதுக்கு. அப்போ எந்திரிச்சாச்சு. நெக்ஸ்ட் இன்றைக்கி ஒன்று பண்ணுறோம். அதில் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அப்போது கோவிலுக்கு தான் போகிறோம். மருதமலை போய் மொட்டை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்காக சுஜி வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் எழுந்திரிச்சு வீடெல்லாம் துடைச்சிட்ருக்கா. நான் வந்து குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாகி நின்றுட்டுருக்கேன். சுஜி வந்து பார்த்திங்கன்னா குளிக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டுட்டு உட்காந்துட்ருக்கா. அப்போது அப்படியே வாங்க நான் ஒவ்வொன்றும் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாடெல்லாம் செஞ்சு நம்ம கீழெல்லாம் இருப்பாங்க இல்லையா கோவிலில் கீழே அவங்களுக்குலாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வந்து பார்த்திங்கன்னா லெமன் ரைஸ் தான் வந்து நான் இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கேன். நான் அந்த டைமில் வேறு எதுவும் செய்ய முடியாது காலையில். ஸோ லெமன் ரைஸும் ப்ளஸ் அது கூட வந்துட்டு ஒரு ஏதாவது ஊறுகாய் அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். அப்போது அவ்வளோதான், நாங்கள் எல்லாம் ரெடியாகி கிளம்பியாச்சு. அப்போது வந்து 2 வீலர்லேயே வந்துட்டு மேலே போயிட்டோம். ஏன்னா போன தடவை போனப்போ நடந்து போயிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நடக்கவே முடியல ஸ்டெப்பில். ஸோ இந்த தடவை அம்மா ஆச்சாலாம் இருக்கனால நம்ம 2 வீலர்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லி 2 வீலர்லேயே போயிட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் 2 வீலர்லேயும் மருதமலை போகிறேன். இதுக்கு முன்னாடி போனது இல்லை இப்படி. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறக்கு. அப்படியே நம்ம சிஞ்சுவை பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாயாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. சிஞ்சுவை பொறுத்த வரைக்கும் வண்டியில் போகிறதுனா அவ்வளோ பிடிக்கும் மக்களே. சிஞ்சுவுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. தூங்கவே மாட்டாங்க. நான் சிஞ்சுட்ட அடிக்கடி கேட்பேன், நீங்கள் வந்து எல்லா குழந்தைங்களும் வண்டியில் போனால் எப்படி தூங்குவாங்க, உனக்கு தூக்கமே வரலையே சிஞ்சு அப்படின்னு கேட்பேன். அவன் தூங்கவே மாட்டான் எவ்வளோ தூரம்னாலும். ஒரு வழியாக நாங்கள் அப்படியே மேலே போயிட்டோம். மேலே போய் அங்கே வண்டியெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து டோக்கன்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்காக சுபாஷும் அச்சாவும் போயிருந்தாங்க. ஸோ டோக்கனும் எடுத்து ஒரு வழியாக மொட்டை அடிக்கவும் போயாச்சு. சிஞ்சுவை பார்த்துக்கோங்க, கடைசியாக நம்ம சிஞ்சு பூவெல்லாம் வச்சு அந்த மொட்டை அடிக்க போகிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்க ஒரு ஃபோட்டோ தான் இது. அப்போ கடைசியில் மொட்டை அடிக்கிறதுக்கு நம்ம சிஞ்சுவோட ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி சொன்னாங்க. எல்லாமே பண்ணிவிட்டு நம்ம பூவெல்லாம் ரோஸ் எல்லாம் தலையிலேருந்து எடுத்துட்டோம். தூக்கம் வந்துடுச்சு நம்ம சிஞ்சுக்கு. அப்புறம் சிஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே பயம், நம்மளை என்னமோ பண்ண போகிறாங்கடா அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சிஞ்சு வந்துட்டு சுபாஷோட மடியில் தான் உட்கார வைக்க சொன்னாங்க. ஸோ சுபாஷை உட்கார வச்சு சுபாஷோட மடியில் சிஞ்சுவையும் உட்கார வச்சு அப்படி நாங்கள் சிஞ்சுவுக்கு மொட்டை அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சுஜி வந்து என்கிட்ட கேட்குறாங்க எப்படி இருக்குது அப்படின்னு. எனக்கு ரொம்ப ரொம்ப கவலையாக இருக்குது. ஏன்னா சிஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய முடி, அந்த முடி வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நாங்கள்லாம் ரொம்ப கண்ணு வைப்பேன், நானே அவ்வளோ கண்ணு வைப்பேன்னா பார்த்துக்கோங்களேன். அப்போ அந்த முடி வந்து போகுது அப்படின்னு நினைக்கும் போது ஒரு கவலை. நான் அதுலேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வேறு வந்திருக்கேன். ஸோ நம்ம சிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அழுக ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு இடத்துல இப்படி உட்காந்தா சுத்தமாக பிடிக்காது மக்களே. அவங்கள பொறுத்த வரைக்கும் தூக்கிட்டு நடக்கணும் அப்படி ரொம்ப அந்த மாதிரி தான் ஆசைப்படுவாங்க. அவங்கள உட்கார சொல்லிட்டாங்க. உட்காந்து என்னை வந்து பார்த்திங்கன்னா சிஞ்சுவோட காலை நல்லா டைட்டாக பிடிச்சிக்க சொல்லிட்டாங்க. காலையும் பிடிச்சிட்டேன். அப்படி நம்ம சிஞ்சு குட்டிக்கு வந்துட்டு மொட்டை அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க இது தண்ணியெல்லாம் தலையில் தெளித்து அப்புறம்தான் எடுப்பாங்க போல், எனக்கு தெரியல. அப்படி நம்ம சிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா மொட்டை அடித்தாச்சு. அப்போ இந்த லுக் எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மொட்டை அடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா அவன் ரொம்ப அழுதுட்டான். அப்போ அவனுக்கு மொபைலெல்லாம் காட்டி ஒவ்வொன்றும் பண்ணிகிட்டு இருந்தோம். அதனால் வீடியோ எடுக்க முடியல. ரொம்ப ரொம்ப அழுதாங்க. அதேமாதிரி மொட்டை அடித்ததுக்கப்புறமும் ரொம்ப அழுதாங்க. தலை எரியும். மாமா அதையும் போட்டு அப்படியே டோக்கனை வாங்கி சிஞ்சுவை கொஞ்சம் சமாதானப்படுத்தி அப்புறம் நாங்கள் குளிக்க வைக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போயிட்டோம். பார்த்திங்கன்னா சிஞ்சு ஐயோ பாருங்களேன் நம்ம சிஞ்சு எப்படி அழுகிறாங்க. அப்படி நல்லா வேடிக்கைலாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அன்றைக்குன்னு பார்த்திங்கன்னா சண்டே ரொம்ப ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. ரொம்ப சண்டே தான் போயிருந்தோம். நம்ம கார்த்திகை மாதம் அப்படிங்கிறதுனால ரொம்ப கூட்டமாக இருக்குமாம்மா. அதனாலே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப டல்லாகிட்டாங்க. அப்படி நம்ம மொட்டையெல்லாம் அடித்து கடைசியில் அங்கேருந்து சிஞ்சுவை குளிக்கவும் வச்சு நம்ம மேலே கிளம்பிகிட்ருக்கோம். பார்த்திங்கன்னா நம்ம சிஞ்சுவோட தலையில் சந்தனம்லாம் தேய்ச்சிட்டாங்க மக்களே. அப்போது சிஞ்சுவோட லுக் உங்களுக்கு காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள்.
இப்போது பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன் சிஞ்சுவோட பேக் போஸ். அப்போ இவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு, கோவிலும் கூட. க்யூவெல்லாம் நிற்க சொன்னாங்க. க்யூவெல்லாம் நின்று தான் ரொம்ப தூரம், நான் ரொம்ப நிறைய ஆளுங்க இருந்தாங்க. ஸோ க்யூவெல்லாம் நின்று தான் நாங்கள் வந்து ஒன்றா போயிட்டுருந்தோம். சிஞ்சு வந்து இப்போ நார்மல் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு ஏதோ என் மனசில் உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃப்ரீயாக ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுறாங்க போல். ரொம்ப சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் விளையாடிட்டே தான் இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் அப்படியே மெதுவாக வாக்கிங் சிஞ்சு பாருங்களேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து மலையில் வேற ஒரு வழி வேற போச்சு. அது என்னன்னு கேட்டால் பாம்பாட்டி சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ அங்கே ஒருத்தர் இருப்பாருங்களாமா, எனக்கு தெரியல. ஸோ அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. சூப்பராக இருந்துச்சு மக்களே. அந்த பிளேஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்போ அங்கே போயிட்டுருக்கோம் நடந்து. சத்தியமாக சொல்லப்போனால் கால் தான் ரொம்ப ரொம்ப வலி. இதுக்கே வலிக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா பழனியெல்லாம் வந்து நீ என்ன சொல்லுவ அப்படின்னு கேட்டாங்க. அப்போது நம்ம வந்து சத்தியமாக நம்மளால நடக்க முடியாது, நான் அப்படியே பாதியிலே நின்றுட்டேன், என்னால் நடக்க முடியல சொல்லி. இதில் பார்த்திங்கன்னா பசி வேறு, நம்மளால் இருக்க வேண்டாம்னு சொல்லி அப்படியே சாப்பிடாமே நம்ம கிளம்பிட்டோம். ஸோ அதனால் இந்த பசியில் நடக்க வேறு சொல்கிறாங்க, சுத்தமாக முடியல. ஸோ ரொம்ப ரொம்ப டயர்டாயிடுச்சு. ஒரு வழியாக அங்கேயும் போய் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு திரும்ப அப்படியே நம்ம வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். அவ்வளோதான். ஏன்னா கிளம்பிட்டோம் அப்படிங்கிறத விட எல்லாத்துக்கும் ரொம்ப பசி ஆகிடுச்சு, யாருனாலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ அதனால் நாங்கள் வீட்டுக்கு அப்படியே கிளம்பிட்டோம். சிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா அச்சாவோட ஷோல்டரில் ஏறி உட்காந்துட்டாங்க. அவங்க அப்படியே அங்கே செட் ஆகிட்டாங்க. இப்போ அவ்வளோதான், சிஞ்சுக்கு மொட்டை அடித்தாச்சு. நம்ம திருப்பி வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இதுதான் இன்றைக்கி விலாக். அப்போது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சிஞ்சுவை யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.